Hi everyone, in the video we're going to see how to build the mask for the armature. So last video we just built the armature. In the video we're going to use paper and then tape and then build the mask for the elephant. So you can see that I used paper and then tapes and then I'm filling up the parts wherever it's supposed to be. So paper clay மாதிரி நினச்சிக்கோங்க and then add little by little and then tape each layer. So each layer is not moving a lot. ரொம்ப இந்த பிக்சர்லேயே பார்க்கலாம். You can see that elephantக்கு அந்த சைஸ்க்கு தாண்டி I'm not building. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் செக்ஷன் you don't have to build too much. அப்புறம் நீங்கள் clay add பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ ஏன் பேப்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக clay அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டாச்சு வில் பி வெரி ஹெவி. அண்ட் ரெண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் நிறைய க்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜின் இவ்வளோ நீங்கள் க்ளேயில் பில்ட் பண்ணிங்கன்னா தாங்காது, நான் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு க்ளேயில் பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். when you pushing it around it doesn't move a lot. ஸோ பின்னாடி செக்ஷன் இல்லை சைடில் அப்படியே நீங்கள் 360 டிகிரியில் யூ ஷுட் ஆட் பேப்பர். ஒரே சைடில் மட்டும் ஆட் பண்ணாங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் டைம் வி யூஸ் அந்த 3 போர்ஸ் இல்லையா, அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு சைடும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த ஸ்டமக் ஏரியாவில் அந்த வெளியில் தெரியுது இல்லையா, அந்த ஏரியாவில் வி கோனா பில்ட் ஃப்ரம் த சைட் ப்ரொஃபைல் கொஞ்சம். ஏன்னா ஸ்டமக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி கொஞ்சம் பிகர் தென் த ஹைண்ட் லெக். ஸோ வெளியில் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் வி ஹேடிங் லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா பேப்பர் அங்கே மட்டும் கொஞ்சம். ஸோ டேப்ட் இட் நவ். ஸோ அந்த ஷோல்டர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மேக் இட் லிட்டில் டைட்டர் ஸோ டசன்ட் மூவ் அ லாட். ஸோ இது பார்த்திங்கன்னா another armature building side by side. ஸோ இந்த பாருங்கள், ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட் where you should not do it. ஸோ இங்கே இட்ஸ் அடிஷ்னலாக ஹார்டாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டக் பண்ணி நல்லா உள்ளே வச்சு டேப் பண்ணணும். I'll show you the other armature. ஸோ இதில் பாருங்கள், ஸோ இட்ஸ் tucked in and then you see that leg area we're going to add little by little. லெக் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ஹெவியாக பில்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹெவியாக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா லெக் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்றதுனால அந்த ரொட்டேஷன் மூமெண்ட்டில் யூ கேனாட் ஒர்க் ஆன் வித் கிளே லேட்டர் ஆன். ஸோ பேப்பருக்கு பதிலாக சில்வர் ஃபாயில் காலில் மட்டும் யூஸ் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் பஃப் அப். இன்னொன்று இட் ஹோல்ட்ஸ் வெரி நைஸ்லி. இந்த சில்வர் ஃபாயில் அந்த லேயர் இருக்கிறதுனால இது ஹோல்ட்ஸ் அப் நைஸ்லி. இதே மாதிரி ஃப்ரண்ட்டு அந்த ஷோல்டர் பில்ட் பண்ணாமல் ஹைண்ட் லெக்கில் இருக்க அந்த இடத்துலையும் யூ ஹாவ் டு பில்ட் த மாஸ்க். ஸோ சேம் திங் ஐம் யூஸிங் லிட்டில் பிட் ஆஃப் சில்வர் ஃபாயில் அங்கேயும். ஸோ சில்வர் ஃபாயில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் யூஸ் பேப்பர், பட் யூஸ் சம்திங் விச் இஸ் லிட்டில் ரஃப், நாட் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். யூஸ் சம்திங் லைக் ப்ரௌன் ஷீட், பேப்பர் பேக், அதில் வர மாதிரி மெட்டீரியல் யூ கேன் யூஸ். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இட் வில் ஹோல்ட், பட் டேப் இட் நைஸ்லி. Because when you don't tape it nicely and then it will puff up and then legs build பண்ணும்போது கொஞ்சம் பெருசாயிடும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ 4 லெக்ஸும் I'm building it up. ஸோ பில்ட் பண்ணதுக்கப்புறம் we going to see again the armature in the front side. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது the leg should be in a straight line, like meaning the leg which is touching the ground should be in ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யானையோட கால்கள் உள்ளே, அதாவது கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது உள்ளே இருந்து தான் அப்படி மேலே பில்ட் ஆகும். இட்ஸ் நாட் தனித்தனியாக வெளியில் வச்சு நிற்காது. ஸோ நடக்குது அப்படின்ற பட்சத்தில் கால்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் ஆல்மோஸ்ட் வந்துடும். நீங்கள் பேக் போஸ்ட்லேயும் பார்க்கலாம், ஃப்ரண்ட் போஸ்ட்லேயும் பார்க்கலாம். கீழேருந்து பொறுமையாக மேலே பில்ட் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் எனி சேஞ்ச் இன் த போஸ், லெக்ஸு கரெக்டான பொசிஷனில் இருக்கா, இல்லை ஹெட்டு கரெக்டான பொசிஷனில் இருக்கா, if you want to move the trunk, anything, இப்போ நீங்கள் நிறைய பார்த்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம ஆட் க்ளே. ஸோ இதிலே பாருங்கள், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஒரு ஃபிங்கர் கேப் கூட இல்லை அதில். ஆக்சுவலாக இது 2D பிக்சர், அதனால அப்படி தெரியுது. ஸோ அதே மாதிரி மேலேருந்து கீழே பில்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஸ்லோப் வரணுன்றதுக்காக தான் வி புஷிங் இட் லிட்டில் பிட் இன். இப்போது சில்வர் ஃபாயிலில் பில்ட் பண்ணதால் உங்களுக்கு அது ஃபுல்லாக தெரியாது, பட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் தேர். ஸோ இப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு ஆர்மேச்சர் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் யூ கேன் see that. இப்போ பேக் சைடும் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூசி அதே மாதிரி பாருங்கள், இட் பில்ட்ஸ் கீழே இருந்து மேலே. ஸோ இட்ஸ் ஆஸ் அ லிட்டில் ஆர்ச். இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆர்ச் நீங்கள் ஆர்மேச்சரில் கொண்டு வரல அப்படின்னா
கிளேயில் பில்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க. எந்தெந்த இடத்துல டென்ட் வருது, எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆர்ச்ட் வருதோ அதெல்லாம் நீங்கள் இப்பயே பில்ட் பண்ணி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி டேப் பண்ணிவிட்டு தென் யூ ஆட் கிளேனா உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ஸோ நைஸ்லி ப்ரெஸ் இட். யுவர் ஆர்மச்சர் ஷுடன் பி லைக் கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆப்டாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் ஆட் பண்ணி நல்லாவே வந்து யூ கேன் பஃப் இட் அப். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன் இதில். ஸோ லெக்ஸ் அது மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் ஐம் டூயிங். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரி பின்னாடி வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் இட் இன். ஸோ ஒன்ஸ் யூ லைக் பில்ட் இட் நைஸ்லி அண்ட் தென் யூ ஜஸ்ட் ரீகன்ஃபார்ம் இட் அண்ட் அகெயின் நிறைய தடவை கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கீங்களான்றதை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. அந்த வலிவுலாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே. அண்ட் சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி பாருங்கள். ஸோ இந்த டேப்போட இது சும்மா வளைச்சிருக்கேன். ஸோ யூ கேன் சி தட் இட்ஸ் லைக் எக் ஷேப். இட்ஸ் நாட் அ ரவுண்ட் ஷேப் இல்லையா? ரவுண்டாக இருந்ததுன்னா கீழேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பான அந்த ஸ்பைனுக்கும் அந்த வயிறுக்கு கீழே டக் ஆகாது. அதே வந்து இப்போ நான் வளைச்சி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போல தான் யானையோட வடிவம் இருக்கும். மேலே கூர்மையாகவும் கீழேயும் கூர்மையாகவும் சைடில் வந்து அந்த வளைவு உங்களுக்கு வரணும். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்து யூ கேன் கரெக்ட் இட் நோ. எந்தெந்த இடத்துல வந்து அந்த வளைவுகள் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஆட் clay on the next video. Hope it's helpful. I think if you didn't watch the first video, you can go and watch the first video where we built the armature. Thanks for watching.